எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நான் எவ்வளோ ரேப்பில் லேன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா நான் வந்து கேக் நகர் ட்ராப் பண்ணேன். ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்தா கஸ்டமர் வந்து 45 rupees பே பண்ணார். அதே கேகே நகர்லேருந்து நெட்கோனில் பிக்கப் பண்ணிவிட்டு இங்கே நம்ம அண்ணா நகர் ஈஸ்ட்டில் ஒருத்தர் ட்ராப் பண்ணோம். 145 ரூபா பே பண்ணார். இல்லை அவர் பே பண்ணார் 150 ரூபா பே பண்ணார். 2 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். தேர்ட் ஆர்டருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போதைக்கு தான் வரல. ஃபியூச்சர் ஆர்டர் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 3 ரைடு கம்ப்ளீட் பண்ணேன். 3 ரைடில் வந்து ஃபஸ்ட்டு 3 ரைடு வச்சிங்கன்னா ஒரு நல்ல 200 ஏர்ன் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா இது ரேப்பில் இருக்கிறேன்னா லாஸ்ட்டு ஒரு மாதம் ஆர்டர் அக்செப்ட் பண்ணேன். கஸ்டமர் கேன்சல் பண்ணதுக்கு என்னோட இதுலேருந்து பைசா கொடுத்தான். 200 பே பண்ணால் தான் ஒரு நாளாக ஓட்ட முடியும், அக்கௌண்ட் டச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்துச்சு. நான் என்ன பண்ணேன், சரின்னு சொல்லிட்டு 200 பே பண்ணிவிட்டு வந்தால் 10 ரைட்ஸ் கம்ப்ளீட் 10 ரைடு கம்ப்ளீட் பண்ணால் தான் எனக்கு வந்து அந்த 200 வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புது ரூல்ஸாக போடுறாங்க. கஸ்டமர் கேன்சல் பண்ணதுக்கு நான் என்ன பண்ணுவேன் சொல்லும் போகலாம். இப்போ சரி வண்டிக்கு பெட்ரோல் போட்டுட்டு சரி நான் ஒரு மோர் வாங்கினேன். மோர் குடிச்சிட்டு திருப்பி ரைட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஓட்டின 200 ரூபா வந்து ரேப்பிடோ காரனே எடுத்துக்கலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கே பார்த்தா ஃபஸ்ட்டு காலேஜ் தான் வந்து நேற்று என்னால் சுத்தமாக வீடியோ எடுக்க முடியல. எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் ஆட்டோ வந்துட்டு இருந்துச்சு. வெயில் வேறு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதனால் நான் ஆப்பிள் லெவலில் பண்ண முடியல. ஒரு 5 minutes ஏர்ன் பண்ணேன். ஏர்ன் பண்ணிவிட்டு அப்படியே சொன்னால் என்னால் வீடியோ போட முடியல. சாரி. இன்றைக்கி நான் ரேப்பிடோ ஆன் பண்ணிட்டேன். பார்க்கலாம் என்ன ஆர்டர் வந்து எவ்வளோ ஆர்டர் பார்க்கலாம். விஜயபாத் காலேஜ்கிட்ட இருந்து அந்த யூபிசி ரொம்ப கிட்ட ஒருத்தவங்க ட்ராப் பண்ண கண்டிப்பாக 74 rupees பே பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு அந்த காலத்தில் 73 கஸ்டமர் நம்மளுக்கு 74 rupees கிட்ட பே பண்ணார். அடுத்த ஆர்டராக வெயிட் பண்ணுறேன், பார்க்கலாம் என்ன ஆர்டர் வருது. எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து அண்ணா நகரில் இருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் பிக்கப் பண்ணேன். எங்கே தெரியுங்களா, நம்ம டி நகர்லேருந்து நம்ம சேத்படியை ட்ராப் பண்ணுவோம். அங்கே 77 rupees வந்து கஸ்டமர் என்ன பண்ணாருன்னா வேலெட்டில் பே பண்ணுறாரு. அது வேலெட் ஆல்ரெடி மைனஸில், அந்த மைனஸில் போட்டால் பைசா பிடிச்சி 77 rupees. அப்புறம் அங்கேருந்து இது அம்பத்தூர் எஸ்டேட் கிட்ட அங்கே ட்ராப் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்பத்தூர்லேருந்து ஒரு அண்ணா நகரில் ஒரு ட்ராப் பண்ணேன். அப்புறம் அது அண்ணா நகர் டூ ஒரு ஐஏஎஸ் அகாடமியில் ஒருத்தவங்க ட்ராப் பண்ணேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிட்ட ஏர்ன் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ரிஸ்ட்டே இல்லாமல் ஆர்டர் வந்துட்டு இருந்துச்சு. நான் ஆர்டருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், பார்க்கலாம் என்ன ஆர்டர் வருதுன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸு இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம கோடம்பாக்கம் கிட்டே இருக்கோம். இப்போதைக்கு ஒரு 500 கிட்ட ஏர்ன் பண்ணியிருக்கோம். இன்னொரு ஆர்டருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கோடம்பாக்கம் ட்ராப் பண்ணேன். இப்போது உங்கள் ஆர்டருக்காக வெயிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் அக்செப்ட் பண்ணேன், கஸ்டமர் கேன்சல் பண்ணுறாங்க. ஆர்டர் வெயிட் பண்ணிட்டுருக்கேன், பாப்பா என்ன ஆர்டர் வருதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணோம் பார்த்தீங்கன்னா ரேப்பிடோவில் ஒரு 450 ரூபா ஏர்ன் பண்ணோம். எப்படியோ ஒரு 500 கிட்ட வந்துருக்கோம். ஏன்னா டிப்ஸ்லாம் 500 இருந்துச்சு. அப்புறம் வந்து இதில் ஊபரில் பார்த்தீங்கன்னா 700 கிட்ட ஏர்ன் பண்ணோம். டோட்டலாக 1200 கிட்ட ஏர்ன் பண்ணோம். அதில் வந்து நம்ம 150 ரூபா பெட்ரோலு, நம்ம சாப்பிட்டது, நம்ம காஃபி டீ கொடுத்தது அதெல்லாம் போக ஒரு 1000 ரூபா 980 ரூபா அது மாதிரி இருக்குது. ஜஸ்ட் நான் மார்னிங் 7 o'clock வந்து ஒரு 2 o'clock வரை தான் ஓட்டினேன். இவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுது. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.